ஆரம்பமா இருங்க உங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? ஸ்டெப் சீல்ஸ். எப்படியும் தேட்டரில் படத்தை பாட்டு கத்தி கத்தி உங்கள் தொண்டை போயிருக்கும்ல, அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். நாளை காணா உங்களை விட தேட்டரில் நான் தான் அதிகமாக கத்துனேன். அதான் வாங்கின உடனே 4 தூக்கி என் வாய்க்குள்ளே போட்டு. என்னாச்சுன்னா, இல்லை எனக்காக ஸ்டெப்சில்ஸ் வாங்கிட்டு வந்த நீ எங்க படத்தை பார்த்த வவுத்தரிச்சல்லையும் நெஞ்சரிச்சல்லையும் இருப்பேன்ட்டு உனக்காக ஜெலுசில் வாங்கிட்டு வந்த நான் எங்க? சின்ன பயலா இருந்தாலும் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டடா. சரி விடுங்கண்ணா, எனக்குள்ளே இப்போ வந்த மாற்றம் உங்களுக்குள்ள ஒரு 2026 வந்துடாது. என்ன கேம்பெயின்? நோ கம்பெயின்னா. அதெல்லாம் ஒற்றுமையாக செயல்பட்டேன்னா 2026 ஒரு புதிய மாற்றம் வரும்னு சொல்ல வந்தேன். என்னை போட்டு கொடுக்காம இந்த ஜெலிசினை போடுங்க ஃபஸ்ட்டு. ஸ்டெப்சில். ஸ்டெப் சீல்ஸை போடுங்க. வணக்கம், இது நம்ம எடுத்துரை. நான் சங்கர். நான் எஸ்கே. இந்த வீடியோவில் நாங்கள் ரிவ்யூ பண்ண போற படம் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல அஜித் குமார், த்ரிஷா, பிரபு, சுனில், அர்ஜுன் தாஸ் மற்றும் பலர் நடிச்சு ஏப்ரல் 10 தேட்டர் ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைன்னா என்ன லைட்டா இருக்கு. ஆனா படம் வெயிட்டா இருக்குது. அது என்னமோ உண்மைதான். பொண்டாட்டிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக ஏகே கேங்ஸ்டர் தொழிலெலாம் விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. 18 வருஷம் ஜெயிலில் இருக்கிறாரு. அவர் வெளியே வர சமயமா பார்த்து அவரோட பையனை ஒரு ட்ரக் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி ஸ்பெயின்ல ஜெயிலில் போட்டுறாங்க. இப்போ அதை பண்ணது யாரு, அவங்கள ஏகே எப்படி கண்டுபிடிச்சி பழி வாங்குறாரு, அவர் பையனையும் எப்படி வெளியே கூட்டு வர்றாரு, அதுதான் அந்த படத்தோட சின்ன கதை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கார்த்திக் சுப்புராஜோட ஃபேன் பாய் சம்பவம் பார்த்துருக்கோம், லோகேஷ் கனகராஜோட ஃபேன் பாய் சம்பவம் பார்த்துருப்போம், அட்லியோட ஃபேன் பாய் சம்பவமும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த படமும் ஆதிக் ரவிச்சந்திரனோட ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் அந்த படத்தெல்லாம் விடவே ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அது என்னமோ கரெக்டு தான். ஏன்னா அந்த படத்துலலாம் ரெஃபரன்ஸ் இருக்கும், ஆனால் இங்கே ரெஃபரன்ஸில் தான் படமே இருக்கு. ஆனால் எதுவுமே திணிக்கணும்னு திணிச்ச மாதிரி இல்லைல்ல. கரெக்டு தான், எதுவுமே திணிச்ச மாதிரி இல்லை. பட் ஆனால் அப்படி ஒன்று வைக்கணுன்றதுக்காக ஒரு போர்ஷனை கிரியேட் பண்ணி ஒன்று கொண்டு போய் ஒரு மாதிரி செம்ம என்டர்டெய்னிங்காக வச்சுருந்தாங்க. படம் முழுக்க கிரேசியான ஐடியாவாக இருந்துச்சு. நம்மளும் பார்த்து கத்தி கத்தி தொண்டையும் போயிடுச்சு. ஆதிக்கு வந்து பேட்டியிலலாம் சொல்லியிருந்தாரு, இது முழுக்க ஆக்ஷன் படம்லாம் இல்லை, ஒரு எமோஷனல் கண்டென்ட்டும் இருக்குது, அப்பா பையனுக்கான ஒரு எமோஷனல் போர்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அது படத்தில் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சூட் ஆகுமா என்னன்றது எனக்கு தெரில. மற்ற படத்துலலாம் பார்த்தீங்கன்னா கதைக்கு சப்போர்ட் பண்ணுறக்காக சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வருவாங்க. ஆனால் இங்கே ஏகேன்ற ஒரு கேரக்டரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் கதையவே உருவாக்கியிருக்கிறாங்க. மொத்தத்தில் ஏகேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த குட் பேட் அக்லியே. ஏன்னா அது ஃபேன் பாய் சம்பவம். படமே ஒரு செம கிரேசியான அட்டம்ப்டா இருந்துச்சு. ஏன்னா ரீமிக்ஸ் பாட்டு, டார்க்கியை கூட்டு வந்து புலி சாங்க பாட வச்சது, அந்த மாதிரி பாப்பப்பா இந்த மாதிரி சில பேர் பிஹேவ் பண்றது, ஆளே வந்து பயங்கரமா ரொம்ப வித்தியாசமா யோசிச்சு ஒரு பெரிய ஹீரோ கிடைச்சிட்டாரு அப்படின்றதுக்காக ஒண்ணு பண்ணாம அவரை நம்ம செலிப்ரேட் பண்ணணும், அவங்க ஃபேன்ஸை நம்ம செலிப்ரேட் பண்ண வைக்கணும், நானும் அவரோட ஃபேன் தான், அவங்க எல்லாரையும் நம்ம செலிப்ரேட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக சின்ன இடத்துல கூட அவர் படத்தோட டைட்டில், அவர் யூஸ் பண்ண டைலாக்ஸ், பழைய படங்களை யூஸ் பண்ண டைலாக்ஸ், இப்படி எல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ணி ஒரு செம கிரேசியான அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தார். ஏன்னா இது ஃபேன் பாய் சம்பவம். இப்போ நம்ம த்ரில்லர் படத்துல தான் அடுத்து என்ன நடக்க போகுது, ஐயோ என்ன நடக்கும்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்துல அஜித் சாரை அடுத்து என்ன கெட்டப்ல காட்ட போறாங்க, அடுத்து என்ன ரீமேக் சாங் போட போறாங்க, அடுத்து எந்த கேரக்டர் வரப்போகுது, அடுத்து அங்கே என்ன நடக்க போகுது, ஒரே எப்படி சொல்றது பயங்கரமான கிரேசி மூமெண்டா தான் எனக்கு இந்த படம் இருந்துச்சுன்னா செம்ம எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற அந்த கியூரியாசிட்டியை விட அடுத்து என்ன பண்ண போறாங்க, புதுசா என்ன பண்ண போறாங்க, அடுத்து என்ன கிரேசியான ஒரு ஐடியா பண்ண போறாரு டைரக்டர் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே படம் முடிஞ்சிருச்சு. எனக்கு உண்மையிலே அஜித் குமார்ன்ற அந்த ஏகே சாரோடைய அந்த டைட்டில் கார்டு நான் பார்த்த படத்துல, இந்த படத்துல நானே உயிரை விட்டு கத்துனேன், ஏகே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அஜித் குமார் அப்படின்னு பேர் போடும்போது கத்துவோம். இந்த மாதிரிலாம் எங்களுக்கு டெம்ப்ட் பண்ணதே இல்லை. ஆனா இங்க டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடியே அவரை பல ஆங்கிள் காமிச்சிட்டாப்ல, பல கெட்டப்லயும் காமிச்சிட்டு திருப்பி இங்க வந்து ஒரு டைட்டில் கார்டு ஒண்ணு போட்டிருக்காப்ல.
அம்பானி விஎஃப்எக்ஸ் தான் நினைக்கிறேன். தலைவா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பர், தேங்க்ஸ். படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் போச்சு, செகண்ட் ஹாப் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆமா, அங்கங்க லேக் இருந்துச்சு. அது என்னன்னா அந்த கண்டென்ட் ஒன்று சொல்றேன்னு சொல்ல வந்தாங்கல்ல, அந்த இடத்துல மட்டும் லேக் இருந்துச்சு. மற்ற இடங்கள்லாம் செலிப்ரேஷன் தான். அந்த லேகையுமே அடுத்த சீன்லேயே ஏகேவோ இல்லைன்னா அவங்க கொண்டாந்த ரீமேக் சாங்கோ இல்லைன்னா அதெல்லாம் போட்டே முடிச்சுட்டாங்க. அது இந்த கிரேசி ஐடியால இதை விட்டுட்டேன். டார்கி அவர் வந்து கபாலி படத்துல வந்து வந்தாரு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அந்த புலி பாட்டுலாம் வந்து 2000 வந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணி அதை ஒரு ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றது, டார்கியவே கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருந்தது. இதெல்லாம் தான் சொல்றேன், ஒரு சம ஒரு வித்தியாசமான மனுஷனா இருப்பான் போல. சம ஒரு கிரேசியான ஐடியா வச்சு என்னமோ பண்ணிட்டாப்ல, ஏதோ தியேட்டர்ல மேஜிக் பண்ணிட்டாப்ல. லாஜிக்கு கொஞ்சோண்டு லாஜிக்கே இல்ல லாஜிக்கே பார்க்க கூடாது, ஏன்னா இது ஃபேன் பாய் சம்பவம். அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் லிங்க் வேற டானுக்கு கொடுத்துருந்தாங்க. தியேட்டர்ல பார்க்கும்போது செம செலிப்ரேஷனா இருந்துச்சு. வெளியே வந்து யோசிச்சோன்னா அது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும், என்ன இது அப்படின்ட்டு. பட் ஆனா தியேட்டர்ல வேற லெவல் லிங்க் கொடுத்துருந்தாங்க. ஆமா. அதே மாதிரி நம்ம இசை அரக்கன் ஜிவி அவங்களுடைய மியூசிக் சொல்லவே வேணாம். அவர் வந்து படத்தோட ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து டம்மு டிம்முக்குன்னு போட்டு கிழிச்சு எடுத்துட்டாப்புல. பிஜிஎம்லாம் ஒன்று மாசு. நிறைய ரீமிக்ஸ் பாட்டும் உள்ள இருக்கு. பட் ஆனா இவர் போட்ட பிஜிஎம்ஸுமே நிறைய நின்னு பேசுது படத்துல. செம்மையா விளையாண்டுருக்காப்புல. அதுவும் தலையோட இன்ட்ரோக்கெல்லாம் ஒரு மிக்ஸ்ல போய் அங்க ஒண்ணு பிடிச்சி அங்க ஒண்ணு அடிச்சு வேற லெவல்ல போகுது. அதுவும் அந்த புலிலாம் வேற லெவலு. அது எனக்கு அப்படியே மண்டிக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குதுன்னா புலில. அதுக்கப்புறம் எனக்கு லிரிக்ஸே தெரியல. ஆனா அந்த புலி மட்டும்தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. இந்த மாதிரி எனக்கு அது மட்டும்தான் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி சர்ப்ரைஸ் எலிமெண்டா நிறைய ரீமிக்ஸ் பாட்டுகளும் உள்ள இருக்கு. அதை யூஸ் பண்ண இடங்கள், அதுல அஜித் சார் வர்றது, எக்ஸைட்மெண்டா வேற சில கேரக்டர்ஸ் உள்ள வர்றது, இது எல்லாமே செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சொல்றேனே, நாலு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்ட்டு ஒண்ணு பண்ணி விட்டுருவான். ஒரு வித்தியாசமா ஒரு செம கிரேசியான ஐடியா ஒண்ணு தெளிச்சு விட்டுருவோம் அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாப்புல. நான் இன்னொரு விஷயம் அவரை பாராட்டணும்னா என்னன்னா, நம்ம எல்லாருமே படத்தை உட்காந்து பார்ப்போம். படம் முடிஞ்சு படத்தோட இது போட்டிருக்காங்க தெரியுமா, ப்ளூபர்ஸ். அங்கேயே உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ஜாய் பண்ணி. ஏன்னா நானே தலையை அப்படி பார்த்தது இல்லை. அப்ப நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அப்படி பார்க்கும்போது அப்படியே நானும் அப்படியே நின்றுட்டேன். அடுத்து ப்ளூபர்ஸ் போடட்டும், படம் கூட வேணாம், ப்ளூபர்ஸை உட்காந்து பார்த்துட்டு போலான்னு உட்கார்ற அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. மொமெண்ட்ஸ்ன்ற போது இந்த ரீமிக்ஸ் சாங்ஸோட மொமெண்ட்ஸ் மட்டும் இல்ல, தலைக்கான மொமெண்ட்ஸும் இருக்கு. இது வந்து தலைக்கான மொமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடாது, படம் படம் முழுக்க ஏகே மொமெண்ட்ஸ் தான். இதுல வேற அங்கங்க வேற நிக்சனோட அந்த ஒரு லைன் பாட்டு வருது, ட்ரெய்லர்ல வந்தது. அதுக்கப்புறம் நம்ம பால் டப்பாவோட வரியை வேற அங்கங்க போட்டு விட்டு அதை போட்டு ஒண்ணு விளாண்டு தள்ளி இருக்கிறான் மனுஷன். ஜிவி பிரகாஷும் சரி ஆதிக்கும் சரி உட்காந்து அந்த சீனை பார்த்து இந்த தூக்கி இங்க போட்டு, இதை தூக்கி இங்க போட்டு, இதை தூக்கி அங்க போட்டுன்னு போட்டு ஒரு மிக்ஸ் இடையில ஒரு ட்விட்டர்ல ஒரு இதை போடு ஃபேன்ஸுக்கு அந்த மாதிரி தான் போட்டு விட்டுருக்காங்க. செம்ம செலிப்ரேஷனா பண்ணியிருந்தாங்க. ஆக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா நமக்கு முழுக்க ஏகே மட்டும்தான் தெரியுறாரு. த்ரிஷா எனக்கு உண்மையிலேயே த்ரிஷா ஏகே அவங்களுடைய பேரை விட சிம்ரன் அவங்க வந்தோட அவங்க ரெண்டு பேரும் அதை பார்க்கும் போது அந்த ஸ்கிரீன்ல ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது நல்லா. இத்தனைக்கும் ரெண்டு பேரும் சேம் ஃப்ரேம்ல வர மாட்டாங்க. அப்படியே இருந்துச்சு. அர்ஜுன் தாஸோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு, அதை நீங்க போய் பாருங்க. அதுலயும் ஒரு நல்ல வேரியேஷன் காமிச்சிருந்தாரு. நம்ம சில படத்துல வில்லனை பார்த்தோம், ஐயோ இவனை போட்டு அடிக்கணும், இவனை போட்டு கொல்லணும். ஆனா இந்த வில்லனை பார்த்தோம், ஐயோ அவரை எதுவும் பண்ணிடாதீங்க, ஜாலியா இருக்குது, சூப்பரா இருந்துச்சு. வில்லனையே ரசிக்க வச்சிருக்காரு நம்ம ஆளு. ஆனா இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டர்ல சூர்யா பண்ணிருந்தா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இருந்துச்சு. ஆனா வந்து இவரும் நல்லா தான் பண்ணிருந்தாரு. கேரக்டருக்கு அவர் கரெக்டா பண்ணிட்டாப்ல. அடுத்து சுனிலோட லாஸ்ட் அப்பியரன்ஸ், அதுக்கப்புறம் அங்கங்க வர்றது, அதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு. பிரசன்னாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. ரெடில் கில்ஸ் இதுல வந்து நல்லா இருந்துச்சு. அவரது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு கிங்ஸ்லியோட காமெடிக்கு சிரிச்சிருக்கோம். சூப்பரா ஒர்க் அவுட். யோகி பாபு ஒரு சின்ன ரோலுக்கு வராரு. அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு அஜித் சாரை தான் நாங்க வந்து பார்க்கணும். இது நான் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நான் வந்து அஜித் சாரை ஒரு டான்ஸ் செம்மையா ஆடி பார்த்தோம். அவரு வந்து நடந்து வர்றதுலாம் மாசுன்னு தெரியும். ஆனா இப்போ வரைக்கும் அவரை நான் டான்ஸ் ஆடி அவர் அழகா பார்த்தேன். அவர் பண்ற ஹியூமர் சென்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கே அவர் இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லவ் யூ அஜித் சார், சூப்பரா இருந்துச்சு.
ஒரு ஓப்பனா ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டையும் சொல்லிடுறோம். நிறைய 2-3 விஜய் ரெஃபரன்ஸ தளபதி ரெஃபரன்ஸஸும் வச்சிருக்காங்க. அது அஜித் சார் சொன்னதும் நல்லா இருந்துச்சு. அஜித் சார் சூப்பரா இருந்துச்சு சார், செம்மையா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. அஜித் சார் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் செம்மையா இருந்துச்சு. இவன் சொன்ன மாதிரிதான் ஒரு கெட்டப்லாம் வேற லெவலு, காஸ்டியூமு, எடிட்டிங் எல்லாமே வேற லெவலுங்க. நீங்க அந்த சொன்னீங்கல்ல ஒரு 2-3 தளபதி டைலாக்லாம் இவரு, அதை தான் நான் சொல்றேன்ல. 2026 சாரும் நம்மளும் ஒண்ணுதான். இது கேம்பெயின். கம்பைன். நான் சினிமானா நான் லாஜிக் பார்ப்பேன், இதெல்லாம் பார்ப்பேன். நான் அந்த கிராமர் பார்ப்பேன், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல தான் சினிமா இருக்கணும், இந்த ஸ்கேல் போட்டு பார்ப்பாங்கல்ல, அப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் சினிமா செட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி அது உங்க மைண்ட் செட்டை பொறுத்து. நான் ஜாலியா ஒரு படம் பார்க்க போறேன். அதாவது இப்படி எடுத்துக்கலாம், நான் போய் தியேட்டர்ல போய் பாக்குறேன், நான் ஜாலியா சிரிச்சு சந்தோஷம் பண்ணி என் தொண்டை தண்ணி கத்தி கத்தி அப்படி நான் எனர்ஜி போய் நான் ஒரு படம் பார்க்கணும், அப்படி பாக்குறவன் நானு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த படம் உங்களுக்கு தான். இந்த மாதிரி கிரேசியா இந்த மாதிரி தான் படமும் இருக்கும். என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்ன பண்றாங்கன்னு தெரியாது. பட் ஆனா நல்லா தியேட்டர்ல ஜாலியா என்ஜாய் பண்ணி கொடுத்த காசுக்கு ஒர்த்தா ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்த ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும். ஃபேமிலியோட போய் பாருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், தலைவா ஆதிக்கு அஜித் ஃபேனா சொல்றேன், நியூட்ரல் ஃபேனா சொல்லுங்க. சரி ஓகே, நியூட்ரலா சொல்றேன், அதுவும் மனசார சொல்றேன், நீ நல்லா இருக்கணும். ஏன்னா அஜித் சாரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு கெட்டப்ல இவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கா, அதுவும் இந்த கிளைமேக்ஸ்லாம் நான் மிரட்டேன், செம்மையா இருந்துச்சு. நீங்க நல்லா இருக்கணும். காட் பிளஸ் யூ. அது அப்படி சொல்லக்கூடாதுண்ணா. இப்படிதான் ஒரு 5 நாளைக்கு பாதி பேர் இப்படிதான் சுத்த போறாங்க. எல்லாரையும் கிரேசி ஆக்கி விட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க. நன்றி 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 நன்றி.